சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு கிருஷ்ண நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. செல்வத்துக்கிட்ட தனியாக கூப்பிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ண வர காணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனா வேற அழுந்துக்கிட்டே இருக்கா. சம்மந்தமே இல்லாமல் இந்த பார்லர் அம்மாவும் ஏதோ போலீஸ்கிட்டலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. என்னன்னே தெரியல. திடீர்னு ரெண்டு பேருக்குமே கிருஷ் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. என்ன விஷயம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம அருண் இருக்காரு. அருண் இருந்துட்டு அப்படின்னா அந்த பையனை காப்பாற்றினா நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த முத்து வந்து டிரைவர் தான், ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் இருந்துட்டு முத்துக்கு எதிராக ஒரு வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிரிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முத்து கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை வச்சு தான் 2 லட்ச ரூபாய் பணத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இருந்துட்டு நம்ம சிட்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி இருந்துட்டு இங்கே பாரு, பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு பங்கு உனக்கு ஒரு பங்கு அவ்வளோதான். மற்றபடி என்ன ஏமாத்தின நினச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இங்கே பாரு, உனக்கும் சேர்த்து தான் நான் 2 பங்காக கேட்டிருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கிரஷ் இருந்துட்டு தெரியாதத்தனமாக மறுபடியும் இவங்கக்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது இவங்கக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.